குருவை அறிவது. உங்களுக்கு வழிகாட்ட நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் குரு அமைவார். சித்தர்களை தேடுவதும் ஆன்மீகத்தில் திளைக்க நினைப்பதும் தன்னில் தன்னை அறிய முற்படுவதும் இவையெல்லாம் இந்த அனுபவத்தில் முடியும். முயற்சி திருவினையாக்கும். குருவை தேடி போகக்கூடாது. குரு தானாகவே வந்து அமைவார் அல்லது அவரிடம் நம்மை அழைத்து கொள்வார். குரு என்றதும் அகஸ்திய மகரிஷிகளைப் போலவோ சுவாமி விவேகானந்தரைப் போலவோ ராமகிருஷ்ண பரமஹம்சரைப் போலவோ இருப்பார்கள். தோற்றம் மற்றும் உடை அணிகலன் அவர்களைப் போல இருக்கும் என அர்த்தம் கிடையாது. இக்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களும் தென்படுவார்கள். உங்களுடன் நண்பரைப் போல் பழகுவார். பழகும் பழக்கத்தில் அந்த அனுபவத்தில் அவர் குருவாகவும் நாம் சீடராகவும் ஆகிவிடுவோம். இருவருமே ஆன்மீக உரையாடலால் அதன் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். இதுவே உண்மையான குருவை அறிவது.